இந்த லெஸ்பியன் ஆக்டிவிட்டில இருந்தோனே அவங்க அம்மா வந்து அத டவுட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ நான் எடுத்து அனுப்பிச்சதையுமே வந்து அவங்க அ ஆமா, இது என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான். அவ வந்து இங்க கிராமத்துல தான் இருக்கா. ஆனா அடிக்கடி வந்து காணாம போயிடுறா. அடிக்கடி காணாம போறான்னா இங்க வந்துடுறா. ம், ம், ம். ஸோ எனக்கு இது ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அ எனக்கு வந்து நானு சாமிய வேண்டிக்கிட்டு தான் உங்ககிட்ட குடுத்தேன். அட்லீஸ்ட் வந்து யாராவது பையன லவ் பண்ணா கூட பரவாயில்ல. இது இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். ஆனா வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அ அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லும்போது, எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அ ஆனா இது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நெறையவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த லெஸ்பியன் ஆக்டிவிட்டி அப்படின்னோன, இது நீங்க எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? தெரியலையே மேம் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு. ஏன்னா அது கேட்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்களோட ஆ கரண்ட்ல அது ஹேப்பியா இருந்தாலுமே, ஃபியூச்சர் எங்க போய் முடியும்? அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு கேள்விக்குறி. அந்த லெஸ்பியனா இருக்கிறவங்களா சரி, ஓரினச் சேர்க்கையில இருக்கிறவங்க வந்துட்டு, சில பேர் அவங்களோட பாலினம் இதுதான் அப்படிங்கிறத இவங்க இந்த இந்த மாதிரி தான் வெளிய சொல்லாம, இன்னொருத்தவங்கள அவங்க அம்மா சொன்ன மாரி தான். இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அவங்களே ஏமாத்திட்டு, இவங்க ஏமாத்திட்டு நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா இருக்காங்க. ம். நெறைய இருக்கு. ம். அதுவும் நெறைய இருக்கு. ம். ம். ஸோ அதனால இந்த நான் ஆக்சுவலா நான் வந்து அந்த அம்மாவ தான் பாராட்டுவேன். ஏன்னா, எப்படியுமே அம்மாவுக்கு வந்து ஒரு புள்ள பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், தப்பு பண்ணா அந்த அம்மாவுக்கு உடனே தெரியும். பக்கத்துல நின்னு தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ கடல் கடந்து போய் தப்பு பண்ணா கூட அந்த அந்த உள்ளுணர்வு உள்ள சொல்லிரும். தெரிஞ்சிரும். ஆமா. அம்மா சொல்லிருவாங்க. ஆமா. ஸோ அதனால அந்த தாய்மைய நான் வந்து உண்மையிலேயே நான் பாராட்டுறேன்.